எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ஸ்டோரி கார்னர். இன்னைக்கு நாம கர்ணனோட கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கர்ணன்கிறது ஒரு மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான நபர். அவர் ஒரு சிறந்த வீரன், பாண்டவரோட அண்ணா. அவர் குந்தியோட மூத்த மகன். குந்தியோட கல்யாணத்துக்கு முன்னாடி குந்தி இளவரசியாக இருக்கும்போது அவங்க நாட்டுக்கு துர்வாச முனிவர் வந்தார். குந்தி அவங்கள கவனிச்சுக்கிட்டதை பார்த்து முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஒரு மந்திரத்தை அவங்களுக்கு வரமாக கொடுத்தார். அதன் மூலமாக அந்த மந்திரத்தின் மூலம் அவங்க எந்த தேவரையும் நினச்சி குழந்தை பெற முடியும். அவங்களோட அறியாத வயசில் அவங்க இது விளையாட்டா சூரிய பகவானை நினச்சி அந்த மந்திரத்தை சொன்னாங்க. சூரிய பகவான் உடனே வந்துட்டார். அப்புறம் தான் குந்திக்கு உண்மை புரிஞ்சது. சூரிய பகவான் மூலம் ஒரு குழந்தையும் கிடச்சிருச்சு. அந்த குழந்தை தான் கர்ணன். திருமணமாகாமல் ஒரு குழந்தை வந்துருச்சேன்னு குந்தி ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால் அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு ஆத்தோடு அனுப்பிட்டாங்க. அந்த குழந்தைக்கு பிறப்பிலேயே உடம்போட கவசமும் காதோட குண்டலமும் இருந்தது. அந்த குழந்தைய ஆற்றுல வரும்போது அதிரதன்கிற ஒரு தேரோட்டி கண்டெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். கர்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே வில்வித்தை கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்தது. அவர் பரசுராமர் கிட்ட வில்வித்தை கற்றுக்கிட்டார். ஆனால் அவர் ஒரு சத்திரியங்கிறத மறைச்சு பிராமணன்னு சொல்லி பரசுராமர் கிட்ட கற்றுக்கிட்டார். அப்போ பரசுராமர் சத்திரியர்கள் மேலே இருந்த கோபத்தினால சத்திரியர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அதனால தான் கர்ணன் தான் ஒரு பிராமணன்னு சொன்னார். இந்த உண்மை பரசுராமருக்கு தெரிய வரும்போது அவர் கர்ணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. உனக்கு முக்கியமான அவசரமான தருணத்தில் இந்த வில்வித்தையெல்லாம் மறந்துடுவேன்னு சொல்லிட்டார். கர்ணனோட வீரத்தால் மக்களுக்கு அவன் மேலே மிகுந்த அன்பு இருந்தது. அவர் வீரத்திலையும் தானத்திலையும் அன்புலையும் மிக சிறந்தவராக இருந்தார். ஆனால் அவரோட குலத்தை வச்சு அவரை சிலர் கீழே பார்த்தாங்க. ஆனால் துரியோதனன் அவர்கிட்ட இருந்த வீரத்தை மதிச்சார். துரியோதனன் அவர் அங்க தேசத்து ராஜாவாக நியமித்தார். அதனால அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. துரியோதனன் எந்த அதர்மம் பண்ணாலும் கர்ணன் அந்த சுற்றி காட்டினாலும் துரியோதனனோட சைட்லேயே இருந்தார். இதை கிருஷ்ணன் பல முறை கர்ணன் கிட்ட சொல்லியிருந்தார். நீ இருக்கும் தைரியத்தினால துரியோதன் நிறைய அதர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னார். ஆனாலும் கர்ணன் துரியோதன் மீது கொண்ட நட்புனாலையும் நன்றிக்காகவும் துரியோதனனுக்கே சப்போர்ட் பண்ணார். கர்ணன் தான் தன்னோட மூத்த மகன்னு குந்தி தேவிக்கு தாமதமாக தெரிஞ்சது. ஆனால் கர்ணனும் அர்ஜுனனையும் பாண்டவர்களையும் தன்னோட எதிரியாக நினச்சார். அர்ஜுனன் தான் தனக்கு சிறந்த வில்வித்தை போட்டியாளர்னு சொன்னார். போருக்கு முன்னாடி குந்தி தேவி கிருஷ்ணரோட அறிவுரையினால கர்ணன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னாங்க. ஆனாலும் கர்ணன் தன்னோட நன்றியினால நண்பன் துரியோதனனை விட்டு வரவே இல்லை. பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிஞ்சார். ஆனால் குந்தி தேவி கிட்ட இந்த போரின் முடிவில் நான் இருப்பேன், இல்லை அர்ஜுனன் இருப்பான்னு சொன்னார். குந்தியோட வேண்டுதலுக்கு என்னந்த வேற எந்த பாண்டவர்களையும் கொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதனால் அவர் மற்ற பாண்டவர்களை ஜெயிச்ச போதும் அவங்கள கொல்லலை. அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே நாகாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேன்னு குந்தி தேவி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாரு.
தர்மம் நிலைக்க வேண்டும், பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும்னு தான் அவரு நினைச்சாரு. போரின் இறுதி கட்டத்தில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பலத்த யுத்தம் ஆரம்பிச்சுது. ஆனால் கர்ணனோட சாபத்தினால அவர் கற்ற வில்வித்தை எல்லாம் அவருக்கு மறந்து போச்சு. அது மாதிரி அவரோட தேரோட சக்கரமும் மண்ணில் புதஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கிருஷ்ணரோட அறிவுரையின்படி அர்ஜுனன் கர்ணனை கொன்னார். அவர் இறந்த போதும் அவர் மேலே எந்த விதமான மரியாதையும் யாருக்கும் குறையல. கிருஷ்ணரே தானத்திலும் வீரத்திலும் தியாகத்திலும் கர்ணன் மாதிரி யாரும் இல்லைன்னு பாராட்டினார். கர்ணன்கிட்டேருந்து நம்ம எல்லாரும் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணணும். கர்ணனோட கடைசி காலத்தில் கூட இந்திரனோட வயசான மாதிரி வரும்போது தன்னோட கவசத்தையும் துர்க்கத்தையும் குண்டலத்தையும் இந்திரனுக்கு தானமாக குத்துட்டாரு. அதே மாதிரி நட்புக்கு எப்போவுமே விசுவாசமாக இருக்கணும். துரியோதனன் கர்ணனோட வாழ்க்கையை மாற்றி அங்கதேசத்து அரசனா நியமிச்சார். அந்த நட்புக்கு கூறும் நன்றி. கர்ணன் கடைசி வரைக்கும் துரியோதனன் கூடயே இருந்தார். நமக்கு நன்மை செஞ்சவரை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. ஒருத்தரோட மகத்துவம் அவரோட பிறப்பால் கிடையாது, அவங்க வாழ்கிற வாழ்க்கையிலையும் அவங்க செய்கிற செயற்லையும் தான் மகத்துவம் இருக்குது. கர்ணன் என்னதான் அரச குலத்தில் பிறந்தாலும் ஒரு தேரோட்டியோட மானாதான் வளர்ந்தார். அவரை அதை வச்சே நிறைய பேர் காயப்படுத்தினாங்க. இருந்தாலும் அவரோட வீரத்தாலையும் தானத்தாலையும் அன்பாலையும் நிறைய மக்கள் அவரை கொண்டாடினாங்க. கடைசி வரைக்கும் அர்ஜுனனுக்கு மிக சிறந்த எதிராளியா கர்ணன் மட்டும்தான் இருந்தார். அவர் தன்னலமின்றி வாழ்ந்த மனிதர். தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் சரி, யுத்த காலத்துலேயும் சரி, அவர் எப்பயுமே துரியோதனை தான் முன்னாடி நிறுத்தினார். என்னதான் ஒரு பெரிய வீரனாக இருந்தாலும் நட்புக்காக அவர் அதர்மத்தை தான் சப்போர்ட் பண்ணார். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவரும் சில பிள்ளைகள் செஞ்சிருக்காரு. அது கிருஷ்ணன் நிறைய முறை கர்ணனுக்கு எடுத்து கொண்டிருக்காரு. ஆனால் அவரோட நட்புக்காக துரியோதன் அவர் மீது வச்ச நம்பிக்கைக்காக அவர் கௌரவர் பக்கம் இறுதி வை நின்றார். தெரிஞ்சே அந்த தப்பை செய்தார். கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட நீ பாண்டவர்களோட சகோதரன்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் துரியோதனன் பண்ண அதர்மங்கள் எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் நீ கௌரவர் பக்கம் நிற்கிறது மிகப்பெரிய அநியாயம். நீ அநியாயத்துக்கு துணை நின்னால் அது வெற்றி இல்லை. என்னடா உன்னோட உள்ளம் தர்மத்தை சொன்னாலும் நீ நட்புக்காக அதர்மத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்க. இது தவறான வழி. நீ இது தெரிஞ்சும் துரியோதனன் பக்கம் போனா போரில் நிச்சயமா உயிரிழப்பாய் அப்படின்னு கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட சொன்னார். ஆனால் கர்ணனும் என்னோட பிறப்பு பற்றி தெரிஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் மற்றவர்கள் என்னை அவமானப்படுத்தும் போது எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை அரசனாக பார்த்தது துரியோதனன் மட்டும்தான். என்னோட வீரத்துக்கு மதிப்பு கொடுத்தவன் அவன்தான். அதனால நான் துரியோதனை ஏமாற்ற மாட்டேன். இந்த தர்மத்துக்காக நான் மரணத்தையே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார். நமக்கு நன்றி உணவு ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அதுக்கு தர்மத்தை எப்பயுமே விடக்கூடாது. இதை தான் நம்ம கர்ணனோட கதையிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம். தன்னை எல்லாரும் தாழ்த்தி பார்த்தம்போதும் எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு கர்ணன் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்தார். வாழ்க்கையில் எந்த ஏமாற்றங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அவர் அதை ஓய்வினும் பண்ண முடியல.
அவரோட உறுதியாலையும் மன தைரியத்தாலையும் வீரத்தாலையும் மிகப்பெரிய புகழடைஞ்சார். கர்ணன் கதை நம்மள ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிழைன்னு ஒன்று இருக்கிறத சொல்லுது. ஆனால் அந்த பிழைகளை கடந்து நேர்மையை கடைப்பிடித்து தன்னலமின்றி வாழும் வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கைன்னு கர்ணன் நமக்கு காட்டியிருக்கார். இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கதைகளை பார்க்கலாம்.